சைனாவுக்கு 2008 போனோம். அப்போ தான் வந்து பரதநாட்டிய ஆடி தக்கு தக்கிட்ட 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 தக்கு தக்கு தக்கிட்ட தரகடதும் தங்கு தங்கிட்ட தங்கு தங்கிட்ட தங்கு தங்கிட்ட தரகடதும் தங்கு தக்கிட்ட தரகடதும் தங்கு தக்கிட்ட தரகடதும் 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 இதை முடிச்சோன்னா ஒவ்வொரு பாஞ்சு வருவாங்க பார்த்துங்க. சைனாவில் எப்படி ரசித்தாங்க? பயங்கரமாக வச்சு அவங்க பேசுகிறதே தெரியல எனக்கு. ஆனால் தண்ணி வருது. ஆனால் என்ன பேசுறான்னு தெரியலையே. ஆனால் உங்களை கொண்டாடினாங்க. கொண்டாடினாங்க. எங்களை பிரியறதுக்கு மனம் இல்லாமல் அழுகுறாங்க. கண்ணீர் வருது. ஆனால் அது மட்டும் தெரியும், தண்ணி வருதுன்னு பார்த்துட்டேன். அவங்க என்ன பேசுறான்னு தெரியல. ஆனால் பாருங்கள், தண்ணினோடனே எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் சின்ன வயசில் ஒரு அம்மா உங்களுக்கு அந்த பாத்ரூமில் இருக்கிற இதை எடுத்து இப்படி தூக்கி தண்ணி கொடுத்தாங்க. உங்களை மனுஷனாக பார்க்காம. ஆமாம். ஆனால் சைனாவில் உங்களுடைய இசை, உங்களுடைய பறை உங்களை மனுஷனாக பார்க்க வச்சு ஆனந்த கண்ணீர் வருது. இதுதான் கலை. இசைக்கு பிரிவினையே கிடையாது. இசை ஒரு கிடையாது, மதம் கிடையாது, இதுவும் கிடையாது. இசைக்கு மயங்காத ஒரு மனிதரே இல்லை. ஆனால் ஏகப்பட்ட பேர் அடக்கி வச்சிருப்பாங்க. பாவம், அவங்கெல்லாம் பாவம்.